ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேங்க்கில் வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என் வீட்டில் இருக்கிற இண்டு, இடுக்கு, மூலையில் எல்லாத்துலேயும் என்னென்ன வளையல் வச்சுருக்கனோ எல்லாத்தையும் தூக்கி வந்து இந்த டப்பாவில் அடைச்சிடணும். அதுக்குன்னு தான் பேங்கிள் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்து அழகு பார்க்கணுன்ட்டு. அதுக்காக எல்லா பேங்கிலும் எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவை பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அதெல்லாம் தோடு தான் பழசு. அப்பயே இது பண்ணுவேன். சப்பா சாமி, அதெல்லாம் வைக்கிறியா கொஞ்ச நேரம்? கேட்டிங்களா? இப்படி தான் எல்லாத்து வீட்லேயும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பாருங்கள் பாக்ஸை ஒளி வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் அம்மாலாம் பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க. இது எதுக்கு, அது எதுக்கு இதை வாங்கி வச்சுருக்க, அதை வாங்கி வச்சுருக்கிற அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பேங்கிள் பாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து செம்ம சூப்பரு. அதே மாதிரி வந்து மணிக்கும் ஏற்ற ஒர்த்தான ஒரு பாக்ஸ் தான். யாருக்காச்சும் வேணுன்னா கூட ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க. அமேசான்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் எவ்வளவோ பரவாயில்ல. அதுக்குன்னு ஃப்ளிப்கார்ட்டுக்கு நான் வந்து கூவுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் மோஸ்ட்லி எல்லாமே வாங்குவேன். அதனால தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பேங்கெலாம் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சூப்பராக தான் இருந்துச்சு. கண்ணாடி வளையல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு சந்தோஷம். சரிப்பா, நமக்குன்னு ஒரு வளையல் பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் படித்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூலில் தான். எனக்கு சின்ன வயசில் ஒரு தோடு, ஒரு செயின், வளையல் எதுவுமே போட மாட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு வளையல் வேணும், தோடு வேணும், செயின் வேணும். இதே தான் எங்கள் வீட்டில் வந்து புலம்பலாக போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் என்னென்னா, எது வாங்குறதுனாலும் நான் வந்து ஒர்க்குக்கு போகிற மணியில் தான் வாங்குவேன். நான் எங்கள் அம்மாவை தொல்லை பண்ண மாட்டேன், எங்கள் அப்பாவை தொல்லை பண்ண மாட்டேன். அந்த விஷயத்தில் நான் வந்து என்னையவே நான் பாராட்டிப்பேன். எது வேணும்னாலும் எனக்கு நானே தான் வாங்கிக்குவேன். அதே மாதிரி இப்போ பாருங்களேன், இதில் எல்லா பாக்ஸ்லேயும் பேங்கில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். மீதி 3 பேங்கில் வந்து மீதியாச்சா, மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா ஒரு பேங்கிள் பாக்ஸை ஆர்டர் போடுவேன். இந்த 3ஐயும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கேப்புக்கு மறுபடியும் வளையல் வாங்கக்கூடிய ஆள் வந்து நான். என்ன மாதிரி யார் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதை அந்த வீடியோவில் புலம்பி தள்ளிகிட்டு இருக்கிறேன். இப்போ கடைசியாக பாருங்கள், அரேஞ்ச் பண்ணோன்னே செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒர்த்து தான். ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பாக்ஸு குவாலிட்டியுமே நல்லா கெட்டியாக தான் இருந்துச்சு. யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எனக்கு வந்து ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரிலாம் போடும்போது உங்களுக்கு வீடியோ